இது பெர்ஃபார்மன்ஸ் மார்க்ஸ் கேம்பெயின் கிரியேஷன். ஓகே, எப்போ கிரியேட் பண்ணுறது? ஸோ நியூ கேம்பெயின் நான் வேணும்னா இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க. ஓகே, நியூ கேம்பெயின் கிரியேஷன். நம்ம லீடு தான் ஜென்ரேட் பண்ணுவோம்னா லீட் செலக்ட் பண்ணிட்டு இது கோல்ஸ் வரும். வந்தது அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் இங்க செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம யூஆர்எல் இங்க போடணும். இது லேண்டிங் பேஜோட யூஆர்எல் இங்க கொடுத்துக்கலாம். நாங்க கேம்பெயின் நேம் வந்து லீடு பர்ஃபார்மன்ஸ்னா எவ்வளவு பேர் வார்த்தை எழுத்தாங்கல்ல பீனாக்ஸ் போட்டோம். அதுக்கப்புறம் லொகேஷன் கோயம்புத்தூர் ஷார்ட்கட் என்ன? சிபிஏ. ஓகே, இப்போ 100 rupees. டேட் என்னைக்கு லான்ச் பண்றோம்? 06/10/2025. ஓகேவா? இது புதுசா கிரியேட் பண்றதுனால வந்து பழசு வந்து ஏதோ டிராஃப்ட்ல இருக்கன்னா காமிக்கும். இல்லை நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் நியூ. ஓகே, இங்க பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் அண்டர்ல பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெண்டு மட்டும்தான் இருக்கும். ஒன்று கன்வர்ஷன்ஸ், இன்னொன்று வந்து கன்வர்ஷன் வேல்யூ. இது ரெண்டு தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்னால. பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ்னாவே கன்வர்ஷன் வேல்யூ தான். ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் போகாது. அதெல்லாம் மேக்ஸ் ஆஃப் கிளிக்ஸ் இதெல்லாம் வராது. இதுக்காக தான் நீங்க டைம் டியூரேஷன் எடுத்து பண்றீங்க. ஏன்னா கன்வர்ஷன் வேல்யூ செட் பண்ணணும். எவ்வளவு கன்வர்ஷன் தான் நம்ம என்னன்ட்டு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து அது டியூரேஷன் எடுத்துட்டு நம்ம பண்றது ரீசன் இருக்காங்க. எது நீங்க கன்வர்ஷன் புரிஞ்சுக்கணும். நம்ம கேம்பெயின் புரிஞ்சுக்கணும், இல்லை அக்கௌண்ட் புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாவே வந்து கன்வர்ஷன் போடக்கூடாது. பட் இதுல நமக்கு ஆப்ஷன் இல்லை. இந்த பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் போடுறதா என்ன சார் யூஸ்? மெயினா வந்து ஒரு நார்மல் கேம்பெயின்ல போடும்போது பர்ஃபார்மன்ஸ் சர்ச் கேம்பெயின் சர்ச் மட்டும் தான் போகும். இது பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் மட்டும் தான் யூடியூப்ல அட்வர்டைஸ்மெண்ட் போவோம், டிஸ்பிளேக்கு போவோம், சர்ச்சில் போவோம், டிஸ்கவரியில் போவோம், ஜிமெயில், கூகுள் மேப். பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணா இத்தனை இடத்துல வந்து நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து காமிக்கும். லீட் ஜெனரேட் பண்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இல்ல அதுக்கு பீரியட் ஆஃப் டைமிங் வேணும், அமௌண்ட் ஜாஸ்தியா ஸ்பெண்ட் பண்ணனும். அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் பொறுத்தளவு பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணனும். அதே மாதிரி டைமிங் அதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்ம கோல் கரெக்டா அதுக்கு கோல் செட் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கேம்பெயினுக்கு மூவ் ஆகும். இவங்க அத்தான சார் கேட்டிருக்காங்க ஏஜிடிஸ். அதான் அன்னைக்கு அதுக்கு தானே சார் மீட்டிங்ல அதான் நான் பேசிட்டு இருந்தேன். ஓகே, ஒரு நிமிஷம் எனக்கு why performance campaign. full range of advertising. Advertising channels. இதுல என்ன சேனல்ஸ் சொல்றீங்களா சார்? இது எல்லாத்துக்கும் ஒரு சேனல்னு சொல்லுவோம். பிளேஸ்மெண்ட்ஸ் வராது, சேனல்ஸ். நம்ம மைண்ட் அங்கேயே போறோம். பிளேஸ்மெண்ட் செட்டிங்ல இருக்குது சேனல்ஸ்.
ஆனா இது ஒண்ணுதான் பெஸ்ட் சார். கேம்பெயின்லயே வந்து ஒரு எல்லா இதுலயும் காட்டணும்னா இது ஒண்ணு இருக்கு. இதை தவிர வேற ஏதாவது மேஜிக் இருக்கா சார்? இது ஒண்ணுதான் இருக்கு. இந்த மாதிரி மேஜிக்ஸ் இது ஒண்ணுதான். ஸோ கன்வர்ஷன் எடுத்துக்கிட்டோம். நம்ம கிட்ட கஸ்டமரோட டேட்டாபேஸ் இருக்குதுன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்றது வந்து இந்த கிளிக் பண்றது. இப்போ டேட்டாபேஸ் இல்லாத சொல்றீங்களா? ஃபோன் நம்பர்ஸ், இமெயில் ஐடிஸ் எதனாலும் எதுவா இருந்தாலுமே சரி. ஆனா அது இன்ஃபர்மேஷன் இல்லாதனால இது விட்டுருவோம். நம்ம நெக்ஸ்ட் போறோம். நெக்ஸ்ட் லொகேஷன் டார்கெட்டிங். லொகேஷன் டார்கெட்டிங் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு எப்படி டார்கெட் பண்றதுன்ட்டு. நான் இப்போ இதுக்கு வந்து லொகேஷன் வந்து கோயம்புத்தூர் எடுத்திருக்கேன், இங்கிலீஷ் எடுத்திருக்கேன். இங்க இதுல வந்து எந்த மாதிரி பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் போகல அப்படின்ட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஐ டு நாட் பிளான் டு யூஸ் திஸ் அக்கௌண்ட் ஃபார் பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் கூட நான் செலக்ட் பண்றேன். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த வெப்சைட் யூஆர்எல் வந்து இது கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுக்குது, ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது. இது எடுத்துக்கிட்டு அது ஆட் காப்பி ஜென்ரேட் பண்றதுக்கு ரெடி ஆகுது. ஓகே, இது வச்சுட்டு நம்ம ஜென்ரேட் பண்றது ஒரு ஆப்ஷன். இது வந்து இல்லாம ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம திருப்பி சாட் ஜிபிடி போயிட்டு நம்ம திருப்பி அதை கிட்ட கேட்டுட்டு அந்த மாதிரி கூட எழுதலாம் மேனுவலா. இப்போதைக்கு வந்து நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். இங்க நான் பிசினஸ் நேம் கொடுக்கணும். இது எக்ஸலென்ட் வந்துருமே ஈஸியா. எக்ஸலென்ட் வரும். ஆனா ரிலவெண்டான ஹெட்லைன்ஸ் இருக்காது. சோ இருந்தா நல்லது. வரலையானா நம்ம என்னென்ன மிஸ் ஆகுதோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுல இங்க டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் கூட போறதுனால நம்ம இமேஜஸ் கூட கொடுக்கணும். இங்க டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் மீன்ஸ் வந்து பியாண்ட் ஏக்கு பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் போட்டோமா சார்? ஆனா கம்மியில போட்டோம். டிஸ்பிளே இதுல வந்து ஏன்னா இதெல்லாம் நான் பண்ண ஞாபகம் இருக்கு எனக்கு. டிஸ்பிளே கேம்பெயின் பண்ணுவோம் சார். டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் இது வந்து டிஸ்பிளே அட்வர்டைஸ் யாருக்கெல்லாம் ஷோ ஆகும் சார்? டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட்ல எதுல ஷோ ஆகும்? ப்ராடக்ட்டுக்கு தான் டிஸ்பிளே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வெப்சைட்ஸ், கூகுளோட இப்போ பிளாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி லிஸ்டிங் சைட்ஸ், அது எல்லாத்துக்குள்ள காமிக்கும் டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அது அப்படிங்கும்போது நம்ம இமேஜா ஷோ பண்ணோம்னா கொஞ்சம் பெஸ்டா. இமேஜாவை ஷோ பண்ணணுமா இல்லை பண்ணாமே இருக்கலாம்? இல்ல இமேஜ் எல்லாமே இது ரெடியா ரன் ஆகாது. கீவேர்ட்ஸ், ஹெட்லைன், சோ டிஸ்கிரிப்ஷன், டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட்ல அதுல இருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக்ஸ், இமேஜஸ், வீடியோஸ். ஓகே, ஆனா வந்து நாங்க என்ன பண்றோம்னா இந்த மாதிரி அட் பிரசன்ட் வந்து வீடியோ பண்றத வந்து தனி கேம்பெயினை போடுவோம். தனி வித் வீடியோஸ், வித்அவுட் வீடியோஸ் நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். இதுல வீடியோ கேம்பெயின் டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட்ல இல்லம்மா, இது யூடியூப் கூட போகுதுல. ஓகே ஓகே, அதனால இந்த வீடியோ கூட ஆட் பண்ணலாம். ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா பர்ஃபார்மன்ஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது ஒரு கேம்பெயின் வித்அவுட் வீடியோ போடுவோம், ஒரு கேம்பெயின் வித் வீடியோ போடுவோம். ஆனா லொகேஷன் பிரிச்சுப்போம். கேம்பெயின் மட்டும் மாத்துவீங்களா சார்? இல்ல அசட் ஜெனரேஷன் தனியா மாத்திக்கலாம்? கேம்பெயின் நான் சொல்றதுனால கேம்பெயின் தான் அது. அசட் குரூப் நான் அசட் குரூப்பே சொல்ல போறேன். நான் கேம்பெயின் எதுக்கு சொல்றேன்னா இது சில வாட்டி யூடியூப்ல அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ காமிச்சிட்டு நிறைய காசு கன்சியூம் ஆகுது. ஓகே, சோ அது நாங்க டெஸ்ட் பண்ணுவோம் அது ப்ராப்பரா இல்லையான்ட்டு. ஓகே, அதனால ஏபி டெஸ்டிங் மாதிரி பண்ணுவோம். வீடியோஸ் ஆட் பண்ணாம கூட ரன் பண்ணலாம். இப்போ நான் வீடியோ கேம்பெயின் ரெண்டா கிரியேட் பண்ணுவீங்க, ஒன்னு வீடியோஸ் வச்சு இன்னொரு வீடியோஸ் இல்லாம. ஓகே, சோ இப்போதைக்கு வந்து இங்க கால் டு ஆக்ஷன் வந்து கான்டாக்டர்ஸ் தான் நம்ம இப்போ செலக்ட் பண்றது. அதுக்கப்புறம் சிக்னல்ஸ்ல வந்து கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி குவாலிட்டி இது ஏதோ சொன்னீங்க. கால் டு ஆக்ஷன் வந்து கான்டாக்டர்ஸ் செலக்ட் பண்றது. கான்டாக்டர்ஸ் இப்போ சிக்னல்ஸ் இருக்குது. இந்த சிக்னல்ஸ்ல வந்து கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்றோம்ல அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 50 கீவேர்ட்ஸ் இங்க ஆட் பண்ணலாம். ஓகே,
நான் இப்போதைக்கு இது மட்டும் தான் சொல்றேன். கீவேர்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. பட்ஜெட் கொடுக்கணும். பட்ஜெட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நான் பிசினஸ் நேம் கொடுக்க முடியாது. எதுக்கான உங்க நேம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா இது வந்து லுக் லைக் அக்கௌண்ட். நான் திருப்பி ராங் பிசினஸ் நேம் கொடுக்கறது அது ஒரு இஷ்யூ வரும். அதனால ஓகே, அதுக்காக இந்த எரரோட விட்டுறேன். அக்கௌண்ட் லுக் லைக் ஆமா, அதுக்காக தான் அது மட்டும் நான் பண்றது இல்லை. ஓகே, இன்னைக்கு வெறும் சிஸ்டம் வச்சுக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கிரியேட் பண்ணேன். ஆடியன்ஸ் சிக்னல் இப்போதைக்கு பண்ண வேணாம். வெறும் சிஸ்டம்ஸ் மட்டும் பண்ணுங்க. நாளைக்கு அது எப்படி பண்றதுன்னு இந்த சர்ச் தீம்ஸ்ல எத்தனை கீவேர்டு keyword add பண்ணலாம். 50 கீவேர்டு ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 25 தான சார் இருந்துச்சு. இப்போ இன்க்ரீஸ் 50 ஆயிடுச்சு. 50 ஆச்சு. இந்த சர்ச் தீம்ஸ்ல நம்ம ஆல்ரெடி இங்க செட் பண்ணியிருக்க கீவேர்ட்ஸ் எல்லாம் அதுல இருந்து எடுக்கலாம். பட் அதுல என்னன்னா நம்ம அதுல நிறைய எடுப்போம் போடுவோம். ஓகேங்களா? அதுல இருந்து இதுல இப்ப அதுல நல்ல சர்ச் வால்யூம் இருக்கிறது எதுவோ அதை நம்ம இங்க யூஸ் பண்ணா பெட்டர். சிக்னல் ஸ்டாப் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஓ இதுக்காக மட்டும் பண்ணீங்களா? பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கிரியேஷன்